பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் உள்ள மேலாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பாக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட அந்த பணியாளர்கள், அதாவது டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றாக அணியாக திரண்டு தலைமை செயலகம் நோக்கி ஊர்வலமாக செல்ல உள்ளதன் காரணமாக இந்த எழும்பூர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் ஏஐடியூசி டாஸ்மாக் தொழிலாளர்கள் உட்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த டாஸ்மாக் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் இவர்கள் பேசும்போது, முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் எங்களை காவல்துறை அடக்க நினைக்கிறது. நாங்கள் ஒன்றும் குற்றம் செய்தவர்கள் இல்லை. டாஸ்மாக் பணியாளர்கள் தான். 12 மணி நேரமும் நாங்கள் அரசுக்காக தான் உழைக்கிறோம். எந்தவித ஆதாயமும் இல்லாமல் இந்த தொழிலாளர்கள் நாங்கள் உழைக்கிறோம் என்றும், எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றினால் எங்களது இந்த காத்திருப்பு போராட்டம் நிறைவடையும், இல்லாவிட்டால் எங்கள் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என்றும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்.